முக்கியமான கேள்வி என்னன்னா, ஃபுட் கார்ட்ல வந்து நம்ம என்னென்ன பிசினஸ் எல்லாம் பண்ண முடியும்? ஓகே பிரதர். இப்போ மெயினா இருக்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது பார்த்தீங்கன்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபுட் கார்ட் பொறுத்தளவு அதிகமா இருக்கு. என்னென்ன பண்ணலான்னா, வெறும் கார்ட்ல மட்டும் நம்ம கொண்டு வந்துரலாம். ஒரு கார்ட்ன்னு எடுத்தா வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாம என்ன பண்ணலாம் நானு? மேக்ஸிமம் ஒரு டாய் ஷாப் வைக்கலாம். ஏன்னா, அதெல்லாம் யாருமே ஐடியா பெருசா யூஸ் பண்றது கிடையாது. ரோட்ல கொண்டு போய் ஒரு 10, 15 பொம்மைய வச்சு நான் வந்துட்டு சேல்ஸ் பண்றங்கும்போது, ஒரு யூனிக்கா ஒரு பாக்ஸ் செஞ்சு அதில ஒரு டாய்ஸ் வைக்கலாம். தென் வந்துட்டு இந்த ஃப்ளவர் ஷாப்ஸு, இந்த மொபைல் சர்வீஸ் சென்டர்ஸு, ஸோ என்னென்ன உங்களுக்கு ஐடியா இருக்குது, ஒரு கடையை வச்சா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, ஒரு சேல்ஸ் ப்ராடக்ட்லேருந்து ஒரு ட்ரேடிங் ப்ராடக்ட்ஸ் முதற்கொண்டு என்னென்ன பண்ணலாமோ, ஒரு ட்ரெஸ் ஷாப்லேருந்து என்னென்ன பண்ணலாமோ ஃபுட் கார்ட்டில் பண்ணலாம். நம்ம ஃபுட் கார்ட்டுங்கிறது ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஃபுட் கார்ட்ஸ், ஃபுட் ட்ரக்ஸ், கியாஸ்க் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கியாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு 5x5 ஃபீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வித் வீலோடையே ரெடி பண்ணி கொடுத்துட்ருவோம். ஒரு தள்ளு வண்டி என்ன சைஸில் செய்கிறோமோ, ஒரு கடை மாதிரி உள்ளார நின்று ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன சைஸ் வேணுமோ வித் வீலோட பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8x4, 8x5 சைஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மேலே ஒரு 10 அடிக்கு மேலே போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு. எனக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் வந்துட்டு நான் கடை வச்சு நான் ரன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்களா, கியாஸ் டைப்பில் போயிடலாம். இது பட்ஜெட் பார்த்திங்கன்னா 50லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வரும்.